மாமா, பெரியப்பா, நீங்க 4 பேரும் என்ன மன்னிச்சிரணும். என்னையா சொல்ற? எதுக்கு மருது? எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? நிலத்துல கிரானைட் கல் இருக்கு, பல கோடி ரூபாய்க்கு போகுன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் மாமா. இதெல்லாம் தெரிஞ்சதானே? இதையெல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்காக நான் சொல்லல மாமா. நீங்க எல்லாம் ஒண்ணா இருக்கணும்னு ஜமீனை ஆசைப்பட்டார். உங்களெல்லாம் ஒண்ணு சேர்க்கறதுக்காகத்தான் அந்த பையன் சொன்னேன் மாமா. உங்களை எல்லாம் இப்படி ஒன்னா பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? ஏன்பா, உங்க அப்பாவுக்கு நாங்க செஞ்ச துரோகத்துக்கு நீதான்பா எங்களை எல்லாரையும் மன்னிக்கணும். சரிப்பா மருது, உன் ஆசைப்படி நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். உனக்கு சந்தோஷம் தானே? இல்ல பெரியப்பா. இல்லையா? இன்னொரு குறை இருக்கு பெரியப்பா. இன்னொரு குறையா? என்ன? உங்க மகனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தி கெடா விருந்து வைக்கணும் மாமா. நாளைக்கே ஒரு கடாய பிடிக்கிறோம், நீ பிடிக்கிற. பாத்து வா, மெதுவா மெதுவா குத்துக்க. வாமாப்ல, எங்க போயிருந்த? எல்லாரும் சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்திருக்கோம். உன்னை எங்க குடும்பத்துல ஒருத்தரா சேர்த்திருக்கோம். புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க, மறுபடியும் பழச போட்டு வந்திருக்க. எனக்கு இதான் மாமா நிரந்தரம். என்ன மாப்ள சொல்ற? இல்ல மாமா, எங்க அப்பா எப்படி இந்த ஜமீன்ல வேலைக்காரனா இருந்தாரோ அதே மாதிரி நானும் ஒரு வேலைக்காரனாவே இருந்துறேன் மாமா. என்ன மாப்ள சென்டிமெண்ட் அவ்வளவு போச்சு. சரி அதை விடு. இங்க பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி காது குத்து நடத்தியாச்சு. வேற ஏதாவது குறை இருக்குதா உனக்கு? இல்ல மாமா. சந்தோஷமா இருக்கல்ல? சந்தோஷமா இருக்கேன். உண்மையிலே சந்தோஷம் தானே? அப்புறம் எனக்கு சோகம். சரி மாப்ள, சரி. அட சரிங்க மாப்ள. சிரிச்சா ஆடு மாதிரி அழகா இருக்க. சரிப்பா. ஏப்பா, எடா ஆரம்பிங்கப்பா. ஐயோ, ஆட்ட காணமா? மாப்ள, ஆட்ட காணமா? வருது? நான் இல்ல மாமா. நான் இல்ல பெரியப்பா. டேய், மாப்ள சொல்லு மருது. சத்தியமா நான் இல்ல மாமா. மாப்ள, ஆட்ட நாகதாயா பத்திரமா வச்சிருக்கேன். பாருங்கயா, தெரியாம களவாடி பேரு அதிகமா திரியறாங்கல்ல, அதுக்காகத்தே புடிச்சு வச்சிருக்கேன். இப்படி அசிங்கப்படுத்திட்டியா மாமா? 20 வருஷமா உங்க பொண்ணுங்க காத்துட்டு இருக்கேன். எப்பதான் கட்டி தர போறீங்க? ஏய், என் புள்ளைய இந்த ஆடு திருடிக்கு கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர உனக்கு கொடுக்க மாட்டேன், தெரியுமா? ஜாக்கிரதை. ஏய் மாப்பிள, உண்மையாலுமே மாப்பிள்ளை ஆக்கிட்ட போல இருக்கே. அடுத்த கடா இருந்து ரெடி பண்ணிடுவோமா மாப்பிள? என்ன இந்த குடும்பத்துல திருட்டு பையலுக்கா பொண்ணை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க அப்போச்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி. திருட்டு பையலுக்கு பொண்ணை கொடுத்தாலும் அவங்க களவாண்டு காலம் ஃபுல்லா உங்க மகளுக்கு 3 வேளை கஞ்சி ஊத்தி வளர்ப்பாங்கல்ல. என்னம்மா இவ்வளவு விஷயம் சொல்லி சிரிக்காம இருக்கீங்க? வேணும்னா மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஒரு இளங்கிடாய உரிச்சு கிடா விருந்து வைக்க சொல்லவா?